Hi guys, welcome to my channel YouTube Vinod. நான் உங்கள் வினோத். நாம WWE நிறையவே பார்த்திருப்போம். நம்மளுடைய ஃபேவரட் ஹீரோவை கொண்டாடி இருப்போம். என்னுடைய ஃபேவரட் ஹீரோ ரோமன் ரெயின்ஸ். உங்களுடைய ஃபேவரட் ஹீரோ யாருன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. WWE யாரு வின் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி விளையாடுற விளையாட்டு தான். WWEலயும் சினிமா போல கதை, திரைக்கதை, ஆக்டிங் அப்படின்னு எல்லாமே இருக்கு. WWEல யார் வின் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணாலும் திரைக்கதை அமைக்கிறதுல ரொம்பவே மெனக்கெடுவாங்க. ஆடியன்ஸ் யார் அதிகமா விரும்புறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அவங்கள வச்சே திரைக்கதையை நகர்த்தி கடைசியில யாரும் எதிர்பார்க்காத ஒருத்தரை நடுவுல வர வச்சு அவங்கள வின் பண்ண வச்சிருவாங்க. இதுதான் WWE வெற்றியின் ரகசியம். WWE ஒரு விளையாட்டு தான். இதை முறையா கற்றுக்குன்னு விளையாடணும். அப்படி முறையா விளையாடி நம்மள மனம் கவர்ந்தவங்களை தான் நாம ஃபேவரட் ஹீரோவா கொண்டாடுறோம். என்னதான் நம்மளுடைய ஃபேவரட் ஹீரோவா இருந்தா கூட அவங்க கூட ஒரு சில டைம்ல தப்பான மூமெண்ட் விளையாடி இருப்பாங்க. அதைத்தான் நம்ம ஃபேக் மூமெண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபேக்கான மூமெண்ட் காட்சிகளை தான் இப்போ நாம இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம். எங்க சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஜான் சீனா என்னமோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்னு நீங்களே பாருங்கள். எந்த அளவுக்கு மேலே அவர் மேலே காலே பட்டிருக்காது, ஆனால் அவர் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. இதில் பார்த்தீங்கன்னா கெயின் எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாருன்னு நீங்களே பாருங்கள். அவருக்கு தலை கீழே பட்டு இருக்காது, ஆனால் அவர் கையை வச்சுக்கின்னு என்னமான ஒரு ஆக்டிங் கொடுக்குறாரு. இந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச்சை பார்த்தீங்கன்னா அவர் மேலேயே அடிச்சிருக்க மாட்டார் சிம்புஜ மேலேயே. ஆனால் ரெண்டு பேருமே ஒரு செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஒரு மூமெண்ட்டில் நம்ம சிம்புஜவும் அடிக்கவே மாட்டாங்க, ஆனால் கால் எங்கேயோ போகும். அதுக்கும் ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செத் ராலியன் இன்னமும் ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாருன்னு நீங்களே பாருங்கள். அடுத்தது டீன் ஆம்ப்ரூஸ் அடிக்கிறத நல்லா நீங்க கவனிங்க. கேஸ்ரோ அண்ட் செத் ராலியன் ஃபைட்டை பாருங்க. இதை பார்க்க சொல்ல உங்களுக்கு சிரிப்பு வந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மார்க் அணி மேலே சிஎம்எஸ் அடிச்ச அடி பட்டே இருக்காது, ஆனாலும் சிஎம்எஸ் வின் பண்ணிடுவார். ஜான் சீனா விளையாடுறத நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துனோம். இப்போ அது இல்லை மேட்ரு. ஆனால் பிக்ஸோ மேலேருந்து ஜான் சீனா மேலே விழுவார். அந்த மூமெண்ட்டை பாருங்கள். அடுத்தது டாப் ஜிங்கரை பாருங்க. அந்த காலுக்கும் அவர் கையை அசைக்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனால் அவர் மேலே அடி விழுந்த மாதிரி அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ரோமன் ரெயின்ஸ் கெயினை என்னமான ஒரு அடி அடிக்கிறாரு நீங்களே பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் பார்த்த காட்சிகளில் எந்த காட்சி ரொம்பவே ஃபேக்காக இருந்தது, ரொம்பவே காமெடியாக இருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.